ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு யாருமே கிடையாது. என்னாலலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க? எப்பவுமே உங்கள பத்தி ரொம்ப லோவா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. பாகிஸ்தானோட இரும்பு பெண் அப்படின்னு அழைக்கப்படுற முனிபா மசாரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. முனிபா மசாரி 1987 பாகிஸ்தான்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெண் குழந்தையா பிறக்கிறாங்க. ஆக்சுவலா பெண் குழந்தை அப்படின்னாலே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறக்குது அப்படின்னாலே ரொம்ப கட்டுப்பாட்டோட வளர்க்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்துப்பாங்க. அந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்டை தன்னுடைய மனசுல புரிஞ்சுக்கிட்ட முனிபா மசாரி கரெக்டா தன்னுடைய 18வது வயசுல மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா கொஞ்சம் அழகா ஓவியம் வரைவாங்க. அந்த மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி தான். நிறைய கஷ்டங்கள், நிறைய கண்ணீர், நிறைய வேதனைகள். இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு காட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டங்களை வெளியில காட்டினதே கிடையாது. இந்த மாதிரி 2 வருஷ காலமா அவங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை கரடு முரடா தான் போய்கிட்டு இருக்கு. சரி, ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய அம்மாவை பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி முனிபாவோட ஹஸ்பண்டும் பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக கார்ல கிளம்பி போறாங்க. அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது முனிபாவோட ஹஸ்பண்ட். பட் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவரே அறியாம முனிபாவோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது தூங்கிடுறாரு. காரு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து ரோட்ல இருக்கிற அந்த டிவைடர் மேல போய் அடிக்குது. ஆனா 2-3 செகண்ட் கார் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முனிபாவோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச உடனே கார்ல இருந்து எகிரி வெளியில குதிச்சிடுறாரு. பட் ஒண்ணுமே தெரியாம உள்ள உட்காந்துட்டு இருந்த முனிபா கார்லயே சிக்கிக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா போய் அடிச்சதுனால முன்னாடி ஃபுல்லா நசுங்கி முனிபாவோட 2 கால்களும் நொறுங்கி போச்சு. பட் இந்த மாதிரி உள்ள கதறி கத்திக்கிட்டு இருக்காங்க. முனிபாவோட ஹஸ்பண்ட் முனிபாவை காப்பாத்தாம, தன்னுடைய ஒய்ஃபை காப்பாத்தாம அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிடுறாரு. 1 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் முனிபா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கிறவங்களெல்லாம் பக்கத்துல போய் அந்த காருக்குள்ள இருக்கிற அந்த முனிபாவோட ரொம்ப ரிஸ்க் எடுத்து வெளியில எடுக்கிறாங்க. பட் வெளியில எடுக்கும்போது அவங்களுடைய 2 கால்களுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. எப்படியாவது முனிபாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப சின்னதா இருக்கு. அதை பார்க்கறதுக்கான வசதி கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க, இனிமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கைவிரிக்கிறாங்க. சரி, அதையும் விட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல முனிபாவுக்கு நிறைய சிகிச்சை நடக்குது. நிறைய ஆப்ரேஷன் பண்ணி அவங்களுடைய 2 கால்களும் இழந்து, அதாவது இனிமேல் அவங்க ஜஸ்ட் உக்காந்தபடியே உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வராங்க. அவங்களுடைய முதுகு தண்டு டோட்டலா உடைஞ்சு நிறைய ப்ராப்ளங்கள். இதனால இனிமேல் அவங்களுடைய லைஃப்ல குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகுது. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல முனிபா இருக்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட பார்க்கவே கிடையாது. இதுல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முனிபாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஜஸ்ட் 1 வீக்ல முனிபாவோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு பெண்ணோட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த செய்தி முனிபாவுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கண்ணீரோட வேதனையோட அழுகுறாங்க. நான் நம்பி போன ஒரு மனிதர், நான் உயிருக்காக போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு என்னை விட்டுட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அப்படி கஷ்டப்பட்டாலும் படுக்கையில் இருந்தே அவங்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 6 மாசம் 1 வருஷ காலமா முனிபாவுக்கு ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா அவங்களுடைய அம்மா தான். நடக்க முடியாம இருந்த முனிபாவை ஃபுல் சப்போர்ட்டா அவங்களுடைய அம்மா தான் இருந்திருக்காங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் தன்னுடைய படுக்கையிலே காலத்தை கழிச்சிட்டு இருந்த முனிபா இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது. உடம்பளவிலையும் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க, மனசளவிலையும் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க. அதாவது ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்த கால் கிடையாது. நான் யாரை நம்பி போனோ அந்த ஹஸ்பண்டும் கிடையாது. இனிமேலும் நான் இப்படியே இருந்தால் என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும், என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஓவியம் அப்படிங்கிறத வரைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓவியத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஓவியங்களை நிறைய ஆன்லைன்ல விற்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிவி ஆங்கரிங், மாடலிங், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், அதாவது எங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருந்தாலும் எனக்குன்னு இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை என்னை மேலும் வர வச்சுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுற அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்காக நிறைய மக்கள் கூட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அந்த பெண் தன்னுடைய கால்களை இழந்தும், தன்னுடைய ஹஸ்பண்டை இழந்தும், இனிமேல் குழந்தையை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற
இந்த மாதிரி ஒரு சம்பவம் உருவாகின பின்னாடியும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில முடிஞ்ச விஷயங்களை பண்ணி இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுறாங்க. 2015ல பிபிசி நடத்தின டாப் 10 100 பெண்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல வந்து இந்த பெண் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல சாதனை நடக்க முடியாமலே இருந்து பாகிஸ்தானோட இரும்பு பெண் அப்படின்னு அழைக்கக்கூடிய முனிபா மசாரியோட வாழ்க்கை வந்து இதுதான். தன்னால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே கண்டிப்பா நான் ஒரு குழந்தையாவது வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நிலைமைக்கு வந்த உடனே அவங்களோட வேலையை அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகின உடனே ஒரு அனாத ஆசிரமத்துல போயிட்டு ஒரு குழந்தைய தத்தெடுத்து யோசிச்சு பாருங்க. சரியா நடக்கிற ஒரு பர்சனால தன்னுடைய வேலையெல்லாம் தானே செஞ்சுக்கிற ஒரு பர்சனால ஒரு குழந்தைய வந்து சரியா பார்த்துக்க முடியாது. அப்படி தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு இன்னொரு பர்சன் தேவைப்படக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிற முனிபா இன்னொரு குழந்தையை எடுத்து அந்த குழந்தைய வந்து சரியா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்தை நினைச்சு அந்த இடத்துல உட்காராம அடுத்த ஸ்டெப் பண்ண அடுத்து எப்படி நம்ம மூவ் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற திறமையை வச்சு எப்படி நான் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்ச ஒரு பெண் தான் பார்த்தீங்க அப்படின்னா முனிபா மசாரி. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். அது நம்மளுடைய வாழ்க்கையை டோட்டலாக உடைச்சு போடலாம். இல்லை நம்ம அதிகமாக நேசிச்ச ஒரு பர்சன் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே மொத்தமாக காலி ஆயிருக்கலாம். இந்த மாதிரி எதுவானாலும் சரி, பட் அது இருந்தாதான் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அது இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில மேல வர முடியும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. முயற்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இழந்ததை எல்லாமே மறுபடியும் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா இந்த ஒரு பெண் முனிபா மசாரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன், ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். காலே இல்லாத எழுந்து நடக்கவே முடியாத ஒரு பெண்ணால இத்தனை விஷயங்கள் பண்ணும்போது எல்லாமே இருந்து ஓடுறதுக்கு கால்கள் இருக்கு, செய்யறதுக்கு கைகள் இருக்கு, யோசிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு மூளை இருக்கு. முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம விடாம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அது ஆகிறதுக்கு இந்த முனிபா மசாரி அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.